கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அனைத்திந்திய எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து பொதுச் செயலாளர் சசிகலா பரப்புரை மேற்கொண்டார். இந்த தேர்தல் கட்சிக்கானது அல்ல, மக்களுக்கானது என கூறிய சசிகலா, கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். தேர்தலுக்கு வர்றப்ப ஒரு முறை டோக்கன் கொடுத்தேங்குது, இன்னொரு கட்சி என்னன்னாக்க ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுப்பேன், 10,000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லுது. இதெல்லாம் அவங்க அப்பா வீட்டு பணம் கிடையாது, பையிலேருந்து ஒன்னும் கொடுக்கல. இது எல்லாமே கடன் வாங்கி கொடுக்கறது தான் உங்களுக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதி திமுக வேட்பாளர் மகாலட்சுமி பம்பை வாத்தியம் வாசித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாளைய ஏகாம்பர நல்லூர் கிராமத்தில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது அவர் பம்பை வாத்தியம் வாசித்தார். முன்னதாக அவருக்கு கிராம மக்கள் மலர் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். சென்னை பெரம்பூர் தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா காரில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனை செய்தனர். வியாசர்பாடி எம்கேபி நகர் மேற்கு அவென்யூ வழியாக சென்றபொழுது காரை தடுத்து நிறுத்திய அதிகாரிகள் முழுவதுமாக ஆய்வு செய்தனர். காரில் சட்டவிரோதமாக எந்த பொருளும் இல்லாததால் திலகபாமா பயணத்தை தொடர அனுமதித்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருச்செங்கோடு நகர பகுதிகளான ராஜா கவுண்டம்பாளையம், சந்தப்பேட்டை, ராஜீவ் நகர், சூரியம்பாளையம், ஜீவா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் சூரியம்பாளையம் பகுதியில் கைத்தறி கடை இயக்கியும் ஆதரவு திரட்டினார். அதிமுகவினர் கொடுத்த அழுத்தம் காரணமாக தான் மகளிர் உரிமை தொகையையே திமுக அரசு வழங்கியது என பாஜக நிர்வாகி குஷ்பு விமர்சித்துள்ளார். கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தாரில் பரப்புரை செய்தபோது இதனை அவர் தெரிவித்தார். எடப்பாடியார் அவர்களும் கடம்பூர் ராஜு அவர்கள் மாதிரி எல்லாரும் அதிமுக 28 மாதங்கள் போராடி உங்களுக்காக பேசுறதுக்கு இன்னைக்கு திமுக காரங்க வார்த்தைக்கு வார்த்தை உங்களுக்கு நல்லது செய்யறோம். விஜய் என்ற ஒருவருக்காகவே தங்களுக்கு வாக்கு கிடைக்கும் என திருப்பூர் தெற்கு தொகுதியின் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் பாலமுருகன் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 கேண்டிடேட் வித் கேண்டிடேட் நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்தார். களம் எந்த மாதிரி இருக்குங்க? மக்களிடம் வந்து பார்த்து போனோம்னா பிரச்சாரத்துக்கு போனால் அவ்வளோ ஒரு வரவேற்புங்க. தளபதி மேலே, விஜயன மேலே எந்த அளவுக்கு ஒரு பாசம் வச்சிருக்காங்கிறது நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது தெரியுது. சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாக்களிக்க போனால் எல்லாம் ஒரு ஆர்வம் பண்ணுறாங்க. விசில் சின்னத்துக்கு வாக்களிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நீங்க வந்து களத்துக்கு புதியவர், இதுக்கு முன்னாடி அரசியல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல நீங்க ஈடுபட்டதில்லை, இப்பதான் புதுசா அரசியல் ஈடுபடுறீங்க. இப்போ வரக்கூடிய இந்த பிரச்சாரம் எப்படி உங்களுடைய கண்ணோட்டத்துல எந்த மாதிரி இருக்கு சார்? நாங்கள் இந்த எலெக்ஷன் நிற்கிறவங்க புதுசாக இருக்கலாம். ஆனால் 30 வருஷம் மக்கள் பணியில் இருந்திருக்கிறோம். 30 வருஷம் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அதனால நாங்கள் எங்களுக்கு எல்லாமே தெரியும், அறிந்த முகமாக தான் இருக்கிறோம். மக்கள் இடத்துல எங்கே போனாலும் எனக்கு தெரியுது, அறிந்த முகமாக தான் இருக்கிறோம். நாங்கள் திருப்பூர் தெற்கு தொகுதியில நீங்க இப்ப போட்டிடுறீங்க. இப்போ இந்த தொகுதிக்கு என்னென்ன மாதிரியான வாக்குறுதிகளை நீங்க கொடுத்துருக்கீங்க? தெற்கு தொகுதி மக்களுக்கு வந்து 16 வாக்குறுதி கொடுத்துருக்குறேங்க. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. இது நியூஸ் 18 நெட்வொர்க். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 18 தமிழ்நாடு. எங்கள் வீச்சு, உங்கள் வலிமை. எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தொகுதி திமுக வேட்பாளர் சுந்தருக்கு ஜேசிபி வாகனத்தின் மூலம் ரோஜாப்பூ தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சுந்தருக்கு ரோஜாப்பூ மாலையும் அணிவிக்கப்பட்டது. அதன்பின் அவர் கட்சியினருடன் சேர்ந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். சிவகாசி தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் ராஜேந்திர பாலாஜிக்கு கிரேன் மூலம் ராட்சத மாலை அணிவித்து அக்கட்சியினர் வரவேற்பளித்தனர். தொடர்ந்து பேசிய அவர் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவோம் என்று உறுதியளித்தார். அங்கங்க ஒரு தப்பு நடக்கும், ஆனா திமுக ஆட்சியில தப்பு மட்டும்தான் நடந்துச்சு. ஆகவே இந்த ஆட்சியை தூக்கி எறியுங்கள். பூம்புகார்
தொகுதியில் திமுகவினர் விநியோகிக்க வைத்திருந்த 8000 ரூபாய்க்கான கூப்பன்களை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கீழப்பெரம்பூரை சேர்ந்த திவாஸ் என்பவரிடம் 8000 ரூபாய்க்கான கூப்பன்கள் 65 பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவரது வீட்டிலும் அதிரடி சோதனை நடத்தினர். தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட இல்லத்தரசி கூப்பன்களை தரங்கம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். அம்பத்தூர் தொகுதியில் பாமக வேட்பாளர் சேகர்